எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கரண்ட்டுக்காண்டி இப்போ நான் அலைஞ்சிக்கிட்டுருக்கேன். அதாவது வீட்டு ரசீது அது இது நிறைய கேட்குறாங்க. வீட்டு ரசீதுனா நார்மல் கரண்ட்டு ஒரு பீஸ் தான் எடுக்க முடியும். அது வந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் பத்தாது. அதனால் நான் 3 PSக்காண்டி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து கமர்ஷியல்னு சொல்கிறாங்க. அது கமர்ஷியலுக்கு வந்து நம்மளுடைய நேம் கொடுத்தோன்னா ஃபவுண்டேஷன் நேம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. அது என்னென்னு தெரில, ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இது ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து அதனால் நான் அலைஞ்சிட்ருக்கனால இன்றைக்கி நான் வெளியில் போயிட்டேன். வெளில மார்னிங்கே நான் போயிட்டேன். 11:30 போயாச்சு. போயிட்டு 2 மணிக்கு தான் வந்தேன். 11:30 வரைக்கும் அங்கே செல்டரில் இருந்துட்டு லேட்டாக தான் வந்தேன். அதனால் சாப்பிடல. அதோட ஓடியாச்சு, கிளம்பி ஓடினதுக்கப்புறம் சாப்பிடல. 2:30 ஆயிடுச்சு அங்கேருந்து நான் வர்றதுக்கு. பசினா அவ்வளோ ஒரு கொலை பசிங்க. வந்து வேகுன்னு பசங்க எப்படி சாப்பிடுவாங்க? நம்ம பசங்க செல்டரில் உள்ள பசங்க எப்படி சாப்பிடுவாங்க? அதை விட டாக் சாப்பிட்றத விட நான் மோசமாக சாப்பிட்டேன். அந்தளவுக்கு பசி கொடுமையானதுங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன். பசி ரொம்ப கொடுமையானதுங்க. நம்மளுக்கு காலையில் சாப்பிடல, பால் இவ்வளோ குடிச்சிட்டு தான் போனேன். தவிச்சதுனா தண்ணியை வாங்கி 2 டைம் குடிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் பசி தாங்க முடியல. வந்தோடனே வேகவே தங்கச்சி கொண்டாந்து கொடுத்தா நான் அதே இடத்துல உட்காந்துட்டு அதை சாப்பிட்டாச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துட்டு ரொம்ப பசி போல் அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் மாறுது. ஜஸ்ட்டு ஒரு 3 ஹவர்ஸு. நம்ம எப்போ மார்னிங் 10 o'clock சாப்பிடுவோம், இல்லை 11 சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். ஒரு நேரம் சாப்பிடலை, 2ஆவது நேரம் சாப்பிட்டாச்சு. அப்போ பசிங்கிறது எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிடாதுக்கே இப்படி இருக்கே. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடாம, வாரத்தில் இப்போ எதுவுமே கிடைக்காம, மனித கழிவுகளாக இருக்கட்டும், மாட்டு சாணம் எது கிடைக்குதோ, குப்பை குழியில் என்ன கிடைக்குதோ அதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு திரியிற அந்த ஜீவன்களை போய் நம்ம குறை சொல்கிறோமே. நம்மளை என்ன சொல்கிறது? நம்ம மாதிரி மனுஷங்களை என்ன சொல்கிறது தெரியல. கடிக்குது, விரட்டுது, துரத்துது, அது பண்ணிடுச்சு, இது பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே. நீங்கள் ஒரு நாள் பசியோடு இருந்து பாருங்கம்மா. அப்போ தான் அதோட வழி என்னன்னு தெரியும். பசினால தான் அப்படி பண்ணுறாங்க. நீங்கள் வளர்க்குற பசங்க நிச்சயமாக கடிக்க மாட்டாங்க. மனுஷங்களை புரிஞ்சுக்கோங்க. அப்படித்தான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த இவ்வளோ பெரிய கதை சொல்ல வேண்டியது இருக்குது. பசி வந்து ரொம்ப கொடுமையானதுங்க. ஒரு நேரம் சாப்பிடலை, ஒரு நேரம் தான், காலையில் மட்டும்தான் நான் சாப்பிடலை. அதுக்கே வந்து அதை சாப்பிட வேண்டியது இருக்குது. 2 பிளேட்டாக நான் வாங்கி சாப்பிட்ருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜீவன்கள்லாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட பட்னியாக என்னத்தையாவது வேஸ்ட்டை பிறகு தின்னுட்டு, மீன் கழிவாக இருக்கட்டும், அந்த கோழி கழிவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கழிவை சாப்பிடுங்க. அது கூட சில ஜீவன்களுக்கு கிடைக்காம என்ன கிடைக்கும் தெரியல. எலிலாம் நம்ம பட்டர்லாம் அப்படி தான் நான் எடுத்தேன். எலியை சாப்பிட்டு செத்த எலியை காஞ்சு தரையை ஒட்டிக்கிட்டு இருந்த எலியை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நான் அதை பட்டரை நான் தூக்குனேன். அப்படிலாம் தெரியுதுங்களே. அப்போ பசி எவ்வளோ கொடுமையானது. அதுக்கு தான் சொல்கிறது, சாப்பாடு போடுங்க. நீங்கள் சாப்பாடு போட்டு வளர்த்திங்கன்னா நிச்சயமாக அவங்க உங்களை கடிக்க மாட்டாங்க, விரட்ட மாட்டாங்க, துரத்த மாட்டாங்க. ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு போட்டு ஆட்டம் போய் படுத்து கிடப்பாங்க. இதான் ரியாலிட்டி. இது எப்போ உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ டாக் லவர்ஸ் வந்து சேனல் வச்சுக்கிட்டு கற்றுனாலும் உங்களுக்கு அது புரியலை. சாப்பாடு இல்லாமல் தான் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே ஒழிய வேறு ஒரு ரீசனுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன வாய்க்கா தகராறுல, சொத்து தகராறு, உங்களுக்கு நம்மளுக்கும் மனுஷங்களுக்கு அவங்களுக்கும் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா சாப்பாடு கிடைக்கல, மெயினாக சாப்பாடு இல்லை. இப்போ நம்மளுமே அதுக்கு தானே அலைஞ்சிட்ருக்கோம். சாப்பாடு நம்மளுக்கு தேவையானதை தேடிக்கிறதுக்காண்டி தான் மனுஷனே அலைஞ்சிட்ருக்கான். அது கிடைக்காத பட்சத்துக்கு அவன் என்ன பண்ணுறான்? அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது பண்ணுவான். அவன் 6 அறிவு என்னத்தையோ பண்ணிட்டு போகிறான். இதுங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படின்னா என்ன இருக்குதோ, ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு அதுங்களுக்கு தெரியாது. அதை அவ்வளோதான், அதை எடுத்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நம்ம கையில் ஏதாவது கொண்டு போனால் வந்தோம்னா அதை துரத்தி அதை கேட்பாங்க. கேட்குறதுக்கு அவங்களுக்கு பாஷை ஒன்றும் இல்லையே, மொழி கிடையாது, பேச தெரியாது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? நம்ம பின்னாடியே வராங்க. பின்னாடி வந்துடும், நம்ம ஒன்று துரத்தினோடனே என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்க நம்ம கோத்தில் துரத்தினாலும் சரி, எதார்த்தமாக பண்ணாலும் சரி, அவங்க பின்னாடியே வந்துட்டு அப்புறம் அப்படியே நாட்களாக அப்படியே துரத்த ஆரம்பிச்சிடுவாங்க. பசிக்குதுங்க, அவங்களுக்கு பசிக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. சாப்பாடு போடுங்க. மெயினாக பார்க்குற இடத்துல பிஸ்கட்டு ஏதோ ஒன்று கிடைக்கிறது, என்ன கிடைக்குதோ அதை போட்டு விடுங்க. அதை சாப்பிட்டுக்கிடுவாங்க. இதான் சொல்கிறது. பசினால தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் அவங்க கேரக்டர் வந்து மாறும். நீங்கள் மாறணும். மெயினாக அவங்கள மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. அவங்க நல்ல பசங்க தான். நம்மள்ட்ட இப்போ 50 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே என்ன கடிச்சிட்டேவா இருக்கிறாங்க? சாப்பாடு கிடைக்குது, நிம்மதியாக இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்க கடிக்கிறாங்க, துரத்துறாங்கன்னா மெயினாக சாப்பாடு இல்லை. சாப்பாடு கொடுக்குறதுக்கு வழியை பாருங்கள். அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறுவாங்க. தேங்க்யூ.